தவறான பாதையோ தவறான விஷயங்களோ நம்ம இடத்துல முன்னெடுக்கக்கூடிய காலம் இது இல்லை. நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலந்து செல்லக்கூடிய காலம் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய சுக்கிரன் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என் உடம்புலையும் சரி என் மனசுலையும் சரி இப்போ விட்டு விலகுது சாமி அப்படின்ற மாதிரி இந்த 46 நாட்களுக்குள்ள கொண்டு விலகிடும். ரொம்ப நாளாக என் மனைவிக்கு எனக்கு தகராறு நடந்துட்டுருக்கு. ஐயா, இருவிதமாக செயல்படும் காரணங்கள். அவரே தான் 4ஆம் அதிபதி புதன், அவரே தான் 7ஆம் அதிபதியாக வர ஒரு நீச்சகதி பெற்று நம்ம ராசியில் தான் வருவார். ஒரு வாழ்க்கை துணை இழந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் வாழ்க்கை துணை நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் ஏதோ மாற்றங்கள் நம்ம உடம்புல நடந்துருக்குது, ஏதோ ஒரு உடற்சுகுல நான் பூந்துட்டுருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் தவறா நல்லதா கெட்டதா இது அறியக்கூடிய காலம் எப்பொழுது கிடைக்கும்? இனிமேல் தான் கிடைக்க போகும். இந்த அனுபவத்தையும் இந்த 46 நாட்களில் தெரிஞ்சுக்க போகிறோம். உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போறாரு இறைவன் நம்மளுக்கு. திருமண தடை தோஷங்கள் இருக்கிறவங்க அனைவருக்கும் இப்பொழுது திருமண பாக்கியங்கள் கிட்ட அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிட போகுது. பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்குது. குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். வேற எதுவுமே டக்கு டக்கு டக்குன்னு மனசுக்கு பிடிச்சிடும். அதான் காதலே. செயல் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலம். என்னென்ன செயலை செய்யலாம், நாம் என்னென்ன செஞ்சால் நாம் முன்னுக்கு வரணும், இதெல்லாம் எப்போ நடக்கும் நம்மளுக்கு. இந்த தேவைகள்லாம் ஒரு 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க. இந்த 27லேருந்து ஒரு 15 டேட்டுக்கு பொறுமை எடுத்துங்க. அவர் நீச்ச பங்கம் அடையட்டும் புதன் பகவான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப்ஸில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கேட்டீங்கன்னா நம்மளுக்கான காலம் நம்மளுக்கான நேரம் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சுக்கிர பெயர்ச்சி 27/2/2025 முதல் 13/4 அதாவது 13/4/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி. இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போது. காரணம், இந்த சுக்கிரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாபலன் கிடைக்க போது ஒரு 46 நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்க போது. சிறப்பினை தரக்கூடிய காலபுருஷ தத்துவுக்கு 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. இதை எப்படி சொல்றதுன்னா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும், புதன் பகவான் ஒருபடி, அதாவது நீச்சகதியில் இருந்து நீச்சகதியிலிருந்து நீச்சம் வங்கரகதியில் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த 46 நாட்கள் இருக்கப்படுறது. நம் வாழ்வியில் இந்த 46 நாட்கள் சுக்கிரனோட ராகு, ராகுவோட சுக்கிரன், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் நடக்குது. மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும். இந்த நேரத்தில் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம் விரிவாக. மீன ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன கொடுப்பார்? அவர் சுக்கிரனோட ஒருத்தர் மட்டும் இல்லை. இந்த 27/2/2025 முதல் 13/4/2025 வரைக்கும் ராகு ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் நீச்சகதி பெறக்கூடிய புதன் நீச்ச பங்கம் அடைஞ்சு வக்கரம் பெற்று திருப்பி நிவர்த்தி அடையக்கூடிய காலம்தான் இந்த 46 நாட்கள். நம் வாழ்விலும் புதிய புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலம் என்று சொன்னால் இதை மிகப்படுத்த முடியும். லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. ஒரு ஃப்ளெக்சிபிள் லைஃப் கிடைக்க போகுது. ஒரு லேசான ஒரு காதல் என்று சொல்லக்கூடிய இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஐயா வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை, வயதானவங்களுக்கு இப்பொழுதுக்கான அமைப்பு இந்த காலத்தை மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியே வந்துடுங்க. ஆலயம் சார்ந்த விஷயம், இந்த வயசான கிரகங்களும் ஆலயம் சார்ந்த விஷயத்துக்கு போயிடுங்க. இறை வழிபாடு மேலோங்கக்கூடிய காலமாகவும் இந்த 46 நாட்கள் இருக்கும். இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு 13 வயசு 12 வயசு 15 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காதல் எப்படி தான் வருனே தெரியாது, உள்ளே வந்து நுழைஞ்சிடும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் ஏதோ மாற்றங்கள் நம்ம உடம்புல நடந்துருக்குது, ஏதோ ஒரு உடற்சுகுல நான் பூந்துட்டுருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் தவறா நல்லதா கெட்டதா இது அறியக்கூடிய காலம் எப்பொழுது கிடைக்கும்? இனிமேல் தான் கிடைக்க போகும். இந்த அனுபவத்தையும் இந்த 46 நாட்களில் தெரிஞ்சுக்க போகிறோம். உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போறாரு இறைவன் நம்மளுக்கு.
திருமண தடை தோஷங்கள் இருக்கிறவங்க அனைவருக்கும் இப்பொழுது திருமண பாக்கியங்கள் கிட்ட அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிட போகுது. பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்குது. குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். வேறு எதுவுமே டக்கு டக்கு டக்குன்னு மனசுக்கு பிடிச்சிடும். அதான் காதலே. எத்தனையோ பொண்ணு பார்த்தேன், பிடிக்கல சுவாமி, இந்த பொண்ணு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. இந்த பாக்கியம் இப்பொழுது கிட்டும். வேலை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனை முழுவதுமாக விலகப் போகுது சுவாமி. வேலையில் நம்ம மைண்டு டிஸ்டர்ப் பண்ணிருந்து பார்த்தீங்களா, அந்த மைண்ட் டிஸ்டர்ப்ஸில் இருந்த இந்த பிரச்சனைகள் அனைத்தும் வெளியே தூக்கி போட்டு போகிறோம். தவறான பாதையோ தவறான விஷயங்களோ நம்ம இடத்துல முன்னெடுக்கக்கூடிய காலம் இது இல்லை. நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலந்து செல்லக்கூடிய காலம். இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய சுக்கிரன் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என் உடம்புலையும் சரி என் மனசுலையும் சரி இப்போ விட்டு விலகுது சாமி அப்படின்ற மாதிரி இந்த 46 நாட்களுக்குள்ளே கொண்டு விலகிடும். ரொம்ப நாளாக என் மனைவிக்கு எனக்கு தகராறு நடந்துட்டுருக்கு. ஐயா, இருவிதமாக செயல்படும். காரணங்கள் அவரே தான் 4ஆம் அதிபதி புதன், அவரே தான் 7ஆம் அதிபதியாக வர ஒரு நீச்சகதி பெற்று நம்ம ராசியில் தான் வருவார். ஒரு வாழ்க்கை துணை இழந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி வாழ்க்கை துணை நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விட்டுட்டு வெளியே சொல்லிடுவீங்க. டக்குன்னு பூத்துரும் காதல், பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனசில் நம்ம அவங்கள பற்றி நாம் தப்பாக நினைக்கக்கூடிய காலமும் இருக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பினை இந்த நேரத்தில் இறைவன் நம்மளுக்கு தந்துருள போகிறான். பிரிவினையிலிருந்து நாம் மீளக்கூடிய காலம் வந்துட்டுருக்கையா. பிரச்சனைலேருந்து நாம் வெளியே வர போகிறோம். நிறைய பிரச்சனைலேருந்து நாம் இருந்து வந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. செயல் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலம். என்னென்ன செயலை செய்யலாம், நாம் என்னென்ன செஞ்சால் நாம் முன்னுக்கு வரணும், இதெல்லாம் எப்போ நடக்கும் நம்மளுக்கு. இந்த தேவைகள்லாம் ஒரு 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க. இந்த 27லேருந்து ஒரு 5 டேட்டுக்கு பொறுமை எடுத்துங்க. அவர் நீச்ச பங்கம் அடையட்டும் புதன் பகவான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப்ஸில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கேட்டீங்கன்னா நம்மளுக்கான காலம் நம்மளுக்கான நேரம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு மனசில் அப்படியே லேசாக இது வரைக்கும் கடினமாக இருந்ததெல்லாம் மொத்தமே எங்கே போச்சுன்னே தெரியாது. இந்த ஒரே நாட்களில் ஓடிவிடும், எல்லாம் பேயும். நம்மளை பிடித்திருந்த பேய்கள் அனைத்தும் செல்லக்கூடிய காலம். பில்லி சூனியம் செய்வினை கோளாறில் அகப்பட்டிருந்தவங்களுக்கு, மீனராசிகாரங்களுக்கு பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் யாருன்னா அகப்பட்டிருந்தாங்கன்னா இப்பொழுது விடுபட்டு செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. மாயை என்று சொல்லக்கூடிய தோற்றமெல்லாம் விட்டு விலகப்போகுது. நம்மளை பிடிச்சிருந்தது கனவுல கூட சொல்லுவாங்க, என்னை பிடிச்சது ஏதோ ஓடிச்சு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோற்றமெல்லாம் விலகப்போகுது. தவறான விஷயம், வேகமாக பேசுறது, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உருவாக்குறது, தேவையில்லாமல் ஸ்பீச் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுட்டு நாம் வெளியே வரப்போகிறோம். விரயம் விரயம் என்று இருந்தோமில்ல, இனிமேல் சுப விரயங்களாக மாறப்போகுது. செயல் திட்டங்கள் உருவாகுது. வேலை அமைப்புகள்லாம் நன்றாக இருக்க போதையா. வேலைக்காக காத்துட்ருக்கையா. அரசாங்க தரப்போ தனியார் துறைக்காக நான் வேலை காத்துட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடும். உடல் வலி விலை துண்டுறதுலாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் இப்போ நோய் நொடிகள் விலகத்துக்கான காலம். வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு சுகர் பிபி, எனக்கு ஐபிபியாக இருக்குது என்னன்னே தெரியல, என்ன மேட்டரே நடக்குதுன்னே தெரியல என் உடம்புல. தேவையில்லாமல் இந்த மதுபானத்துக்கு இந்த நேரத்தில் அடிமையாவது இதெல்லாம் நடக்கும். ஏன் நடக்குது, எதனால் நடக்குதுன்னு கூட யாராலையுமே யூகிக்க முடியாது. என்னவோ தெரியல, சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே நான் கலந்துட்டுருக்கேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்றையா. இந்த நாளில் எவ்வளோ வருஷமாக ஆயிடுச்சு, 1.5 வருஷமாக ஆச்சு நான் சரியான சாப்பாடு கூட சாப்பிடல. இப்போ என்னன்னு தெரியல, உடர்ச்சியான உணவுகள் வந்த வண்ணமே காணப்படுது. என்னவோ லக்ஸரி வாழ்க்கை வாழற மாதிரியே தோணுது. இந்த அமைப்புகள் உங்களை சார்ந்து வாழக்கூடிய காலம். இனிமேல் உங்களை சார்ந்து தான் வரப்போகிறீங்க. நன்றாக இருக்க போகிறீர்கள். ஒரே வார்த்தை சொல்லப்படும். திருமண பந்தங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தோன்னா திருமண பந்தங்கள் உருவாகிடும். குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம் வருது. பகவான் உங்களுக்கு படி அளக்க ஆரம்பிச்சிட்டான். விடுவோம், நல்லா இருக்க போகிறீங்க. வீடு சார்ந்த விஷயங்களோ, நிலம் சார்ந்த விஷயங்களோ, அது விற்பனைக்கு இல்லையோ, அது நம்ம பேரில் பற்றப்பதிவு ஆவலை அப்படின்னா இனிமேல் செய்யக்கூடிய காலமெல்லாம் வருது. அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம மேலே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாகிறதுக்கான காலம் வருது. இந்த 46 நாட்களுக்குள்ளே சில விஷயங்கள் மாற்றங்கள். இந்த ஷேர் மார்க்கெட் ஆசைலாம் அவங்களுக்கு இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸே எப்படி தான். இந்த கோணத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடியா விட்டுரும். இதை செய்தால் அதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சால் இதை செஞ்சிடலாமான்ற எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய காலம். எண்ணங்கள்லாம் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. மாத்திர அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய தகுதி என்னென்னா ஆற போடலாம், அவ்வளோதான். இன்று செய்ய முடியலனா ஒரு வாரமோ ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ, ஆனால் செய்தே தீர வேண்டிய எண்ணமும் நம்மளே தான் உருவாக்கிடும். காலத்தை மட்டும்தான் தள்ளி போட முடியும். அந்த காலம் கூட நம்மளை வேகமாக அப்புறம்
நீங்கள் ஒரு வருஷம் செய்ய வேண்டிய வேலையை ஒரே மாதத்தில் முடிச்சுடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரோக்ராம்லாம் நடக்கும். நான் வானான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேச்செல்லாம் காலம் அது என்ன செய்யுமோ அதை செய்து விட்டு தான் செல்லும். திருமணம் சார்ந்த உறவுகளோ, காதல் வைப்பாடுகளோ நன்றாக உள்ளது. வேலை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறிடும். கடுகடுன்னு பேசுனதெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறும். வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி. வேறு வழியே கிடையாது. வெளியில் தான் ஒரு 20 நாளைக்கு நம்ம வெளியூரில் இருக்கிற மாதிரியே ப்ரோக்ராம் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறீங்களா? ஓகே. சக்ஸஸ். வேலைக்காக போகிறீங்களா? அங்கேயே திருமணம் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. எல்லாமே இனி உங்கள் வாழ்வில் வசந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். எல்லாமே இனிமேல் ப்ளஸ் தாங்க. விடுங்க, மைனஸே கிடையாதுங்க. நல்லதே நடக்கிறதுக்கான காலம் உறுதி ஆயிடுச்சு. தவறான விஷயங்கள் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். வேற வழி இதுலேயும் தான் மீட்டெடுத்து வாழ்ந்துட்டுருக்கான் எல்லாருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ரசாபுத்தி சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்மசனி, விரையச்சனி, ரஜன்ம ராகு இவங்கெல்லாம் நந்தாவே, ஜென்மகுரு இவங்கெல்லாம் வந்தாவே கர்மாவை கொடுத்துருவாங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சு தான் தீரணும். இதெல்லாம் அனுபவிச்சு தான் நாங்களும் வந்திருக்கோம். அதனால் சொல்கிறோம், இந்த காலம் உகந்த காலமாக வரும். உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும் இருக்கும். செல்வங்கள் சேரும். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு, நான் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன், வேலையெல்லாம் எழுந்துட்டு இருக்கிறையா எல்லாமே திருப்பி வந்துடும். ஜாபுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு எல்லாமே கிடைக்கும். தொலைதூர பயணம் ஐயா வந்து கேட்டுட்டு போனாங்க, நின்று போச்சு திருமணம். அவர் காதலிச்சிருந்தது எல்லாமே பிரேக்கப் ஆகிடுச்சு. திருப்பி ஓகே சூப்பர். நம்ம குடும்பத்தில் ஒத்துழைக்கல, எல்லாமே இனிமேல் ஒத்துழைப்பாங்க. சொல்லலாமா வானாமா, மனசில் இருக்கிற பாரம் விலங்குமா, எல்லாமே இனிமேல் வெளியே வந்துடும். உன்னதமான அமைப்போடு நாம் வாழ தான் போகிறோம். நம்ம இனிமேல் இருக்கின்ற காலங்கள் நன்றாக இருக்க தான் போதும். சந்தோஷமாக கொஞ்ச நாளைக்கு இருங்க. வாழ்க்கை துணையால் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் அனைத்தும் கடைந்து செல்ல போது. உங்கள் வாழ்க்கையில் திருப்பி வசந்து வருகின்ற காலமும் வரப்போது. நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல காலம் பிறக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்துலையோ, இந்த பத்திரம் சார்ந்த விஷயத்தில் வில்லங்கங்கள் எதனா இருந்தால் அதை சரி செய்யறதுக்கான காலமும் இந்த காலம். நம்ம மனசில் இருந்த தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஆசைகள்லாம் தூக்கி எறியறதுக்கான காலமும் இந்த காலம்தான். தேவையில்லாத மனசில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், நம்மளையோ நம்ம குழந்தை சார்ந்த விஷயங்களோ நம்ம பெற்றவர்கள் சார்ந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது கூட இப்பொழுது களையப்போகுது. தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க. தாயார் உடல்நலத்திலையும் நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம்தான். இங்கே 2 விதமாக இருக்குது. கணவருடைய உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும், நம்ம உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். உப்பு காரம் கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிடணும் அந்த நேரத்தில். வேறு வழி கிடையாது. பொறுமை, நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி இந்த நேரத்தில் உப்பு காரமோ எல்லாமே சைவ உணவுகளை மேற்கொண்டாலே போதுமானது. நல்ல நன்னடத்தை இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அந்த முருகப்பெருமானை வணங்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி பாருங்கள். ஒரு நாளைக்கு 108 முறை சரவண பவ எழுதுங்க. இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையை தரும். வீடு கட்டுறதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்துவார். வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார். இல்லறத்தில் இன்பத்தை, கணவன் மனைவி உறவுகளில் இல்லத்தில் இன்பத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நம்மளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ இருந்து வந்த தொந்தரவான விஷயங்களோ, வேலை அமைப்பில் ப்ரொமோஷன் இல்லை காத்துட்ருக்குறாங்க, கண்டிப்பாக ப்ரொமோஷன் தரத்துக்கான அமைப்புகள் உண்டு. வெளியூர் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எல்லாமே இந்த சேஞ்சஸ் 46 நாட்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாறப்போகுது சுவாமி. நம்ம மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இறைவன் அந்த 4 பேர் கிரகங்களுடைய சேர்க்கையில் தான் எல்லா விதமான பாக்கியமும் பெற்றிருக்காங்க. கொரோனா பிரச்சனையும் அப்படி தான் சந்தித்தோம். 4 கிரகங்களோட கேதுவோடு சேர்ந்து சனியோடு சம்மந்தப்பட்டு குருலாம் சம்மந்தப்படும் போது தான் நிறைய உலகத்திலே சம்பிச்சுது. அது மாதிரி மாற்றங்கள் தெரிகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த மீனராசிக்கு இருக்க போகுது. முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாகவும் இந்த மீனராசிக்கு இருக்க போகுது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.